இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் எந்த மாதிரி சாப்டர்ஸை எப்படி நம்ம படித்தா ஈஸியாக ஓரளவுக்கு பாஸ் மார்க் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு யூனிட்டில் முக்கியமான விஷயம் கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஓகே, நான் டிக் அடிக்கிற டாப்பிக்கை நல்லா வந்து பார்த்துப்போம். ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ த்ராட்லிங் ப்ராசஸ். ஓகே, ப்ராக்டிஸ் ப்ராசஸ் வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து ரிலேஷன் பிட்வீன் சிபிசிவி சிஆர். ஓகே, அடுத்து இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இது இந்த டாபிக்ஸ் எல்லாம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்து வந்து செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து இந்த கொஞ்சம் தியரி பார்ட், இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தியரி பார்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து டிடிஎஸ் ஈக்குவேஷன், இது கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, இதை எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி, அதாவது ரிசர்வாயர் இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடம் தான் முக்கியமானது. செகண்ட் லாவை பேஸ் பண்ணி, நான் ஃப்ளோ ப்ராசஸ் பேஸ் பண்ணி, எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய தடவை. ஓகே, அடுத்து இந்த பார்ட் ஒரு முக்கியம், அடுத்து இந்த பார்ட் ஒரு முக்கியம். ஓகே, இந்த ஏரியா தான் வந்து கொஷின்ஸ் கேட்குறதே வந்து செகண்ட் யூனிட்டில் ரொம்ப முக்கியமாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி இருக்கும். ரிசர்வாயரு, ஹீட் பம்பு, ஹீட் இன்ஜின். ஓகே, இது மூணை பேஸ் பண்ணி எல்லா வீடியோஸுமே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5th யூனிட் வந்துருக்கு. ஓகே, 5th யூனிட்டில் வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த சைக்ரோமெட்ரின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இந்த கான்செப்ட் மட்டும் நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸில் என்ன நடக்குது, இது மட்டுமே இந்த டாப்பிக்கில் வந்து போதுமானதாக இருக்கும். ஓகே, இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சிபிள் கூலிங் ப்ராசஸ்னா என்ன, சென்சிபிள் ஹீட்டிங் ப்ராசஸ்னா என்னன்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், யூஸ் பண்ணிக்கலாம். 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் டெரிவேஷன்ஸ் தான். ஓகே, இந்த மேக்ஸ்வெல்ஸு, தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸு, அடுத்து வந்து இந்த டிடிஎஸ் ஈக்குவேஷன்ஸு, அடுத்து இதில் ஜூல் தாம்சன், கிளெஷஸ் கிளப்ரான். ஓகே, இந்த 5 டெரிவேஷன் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 3rd யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் பவர் சைக்கிள்லேருந்து ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். ஓகே, ரேங்கின் சைக்கிள், ஆக்சுவல் ரேங்கின் சைக்கிள், ரீஜென்ரேட்டிவ் ரீஹீட் ரேங்கின் சைக்கிள். ஓகே, அந்த 4 பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இந்த பார்ட் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்து இந்த பிவி டயக்ராம்ஸ் வச்சு இந்த 2 மார்க்கில் வந்து கேட்கலாம். ஓகே, பிவி டயக்ராம் பேஸ் பண்ணி ஃபேஸ் ரூலு அண்ட் விட்னஸ் ஃப்ராக்ஷன் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, அது பார்த்துக்கோங்க. ஓகே, பாய். ஆல் தி பெஸ்ட். நல்லா